வைராக்கியம். வைராக்கியம் எதிலிருந்து செயல்படுகிறது? எதிரிகள் பேசுகிறது செயல்படு. இந்த இடத்துல வருது இந்த வைராக்கியம். வாசிப்போம் அந்த வசனத்தை. ஒரு வசனத்தை இங்கிருந்து வாசித்து நான் தொடங்குறேன். எரேமியா 48:27 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதை வாசித்துட்டு அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. எதிரியை பார்த்துட்டு அவர் தனக்குள்ளே பேசுகிறாராம். வாசிங்க. இஸ்ரவேல் உனக்கு பரியாசமா இருந்தான் அல்லவோ. இங்க பாருங்க, முந்தின வசனத்தை வாசித்து வாசிங்க. அவனை வெறி கொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி. மோவாப் எல்லாம் சொல்லுங்க. மோவாப் இஸ்ரவேலை பார்த்து பரியாசம் பண்ணானா அப்படின்னானா. கர்த்தர் அப்படியே பார்க்கிறாரு. மோவாப் வாந்தி பண்ணினான். மோசே சரித்திரம் எந்த வரியில் எழுதப்பட்டுச்சு தெரியுமா? கீவேர்டுன்றான் இல்லை. யோசேப்பின் சரித்திரம் எங்கே எழுதப்பட்டுச்சு தெரியும்? எதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. அவன் கனவு எப்படா நிறைவேறது பார்ப்பண்டா. அங்கேருந்து தான் முதல் சீனு. அப்புறம் தான் எழுத்தே போடுறான். நான் என் டைரக்டர் ஆனேன்னா அப்படி தான். முதல் சீன் அவன் கனவு எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம். அப்புறம் டன் எழுத்து போட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து எது வரைக்கும் நிப்பாட்டணும்? இன்டர்வலில் இந்த வசனம் சொன்னால் பாருங்க, அங்கே நிப்பாட்டணும். அப்புறம் டீ பிரேக்கை முடித்து இன்டர்வல் விட்டு அடுத்து அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் கிடையாது. அதுக்கப்புறம் நடக்க போகிறது. ஏன்னா அச்சு அங்கே தான் ஓடுது. மோசேயுடைய சரித்திரம் எங்கிருந்து நம்ம தொடங்குது? மோசே பார்வோன்ட்ட சொல்றான், எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எங்கள் ஜனங்களை போக விடு. சொன்ன உடனே பார்வோன் திரும்பி பார்த்து, என்னப்பா எங்கள் தேவனை ஆராதிக்க இவர்களை போ அனுப்பிவிடு. அவனுக்கு தெரியும் இவங்க தேவன் யார். நான் கேட்டேன், தேவனா யார்யா? உன் கடவுள் யார் யாருன்னு கேட்டான்ல. அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. கையை தட்டி. ஹலோ, உங்களுக்கு எப்படிலாம் ஃபீலிங் இருக்குதோ அத்தனை ஃபீலிங் அவருக்கு இருக்கு. டே, நான் யாருன்னா கேட்டேன், ஒரு வரியில் கேட்டேன், நான் 9 வரியில் பதில் சொல்கிறேன். என் கடவுள் யாருன்னு அவன் கேட்டுட்டான். மோசே நினச்சான், அவனுடைய கடவுள் எல்லாம் என் கடவுளுக்கு கீழன்னு காட்டுறதுக்கு தான் 10 வாதை. அந்த 10 வாதைக்கும் 10 அர்த்தம் இருக்கிறது. ஆமாம், தவளை வந்துச்சு, வண்டு வந்துச்சு, பேணு வந்துச்சு, இதெல்லாம் இவன் கடவுள். இவன் கும்பிட்டுக்கிட்டு இருந்த கடவுள் சார். நாய்க்குனே ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க. இந்த கடவுள் எல்லாம் மோசே கைக்கு கீழே இருக்குன்னு காமிச்சாரு. அப்போ மோசே கடவுள் யாரு? இந்த கடவுளை எல்லாம் தனக்கு கீழே வச்சிருக்கவர் தான் மோசே கடவுள். பார்வோனுடைய கேள்விக்கான பதில் தான் அந்த 10 வாதை. அங்க வசனம், அங்க கதை எங்க தொடங்குது? யார் அவங்க கடவுள் அப்படின்னு நான் பாருங்க, அங்க எழுத்து போடுறாங்க. இப்போ உங்க கதை எங்க தொடங்குது தெரியுமா? ஐயத்தட்டு. பரலோகத்தில் சொல்லுவார் தட்டி கொடுத்து, உன்னை எப்படிலாம் பேசினேன் தெரியுமாடா? உனக்கு தெரியாதுடா. நீ கூட நினச்சல ஏன் ஆண்டவர் இவ்வளோ உயர்த்துறீங்கன்னு. இரு, இப்போ நான் போட்டுக்காடே கப்ரியல் அந்த சீனை போட்டுவிட்றா. இந்த ஒரு நிமிஷம் அந்த சீடியை போட்டுவிடியா. போட்டு அவங்க பேசலாம் தெரியும். ஒன்று தெரிஞ்சுக்காங்க, நான் எதிரிகள் வளர்ச்சியை விரும்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அதனால தான் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசவே மாட்டேன். ஏதாச்சும் பேசிட்டோம்னா அவன் கர்த்தர் அதை பார்த்து அந்த லெவலுக்கு என்ன செய்வார்? பேசாதீங்க. ஆனால் உங்களை பற்றி அவங்க பேசட்டும். எதிரிகள் பேசுகிறதை பாக்கியமாய் கருதுங்கள். ஏனென்றால் எதை பேசுகிறார்களோ அதைத்தான் உங்களுக்கு தரப்போகிறார். ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவார் சார். இப்போ பார்ப்போம். எசேக்கியா ஆண்டு கொண்டிருந்த போது எசேக்கியாவுக்கு எதிராக யார் வரா? சனகரிப் படையெடுத்து வருகிறான். அவன் எந்த நாட்டு ராஜா? அசிரியா நாட்டு ராஜா. இவன் படையெடுத்து வந்தப்ப அவன் தளபதி ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் என்ன? ரப்சாக்கே. பயங்கரமான கன்னிங் ஃபெலோ, மலைப்பாம்பு எல்லாம் சொல்லுங்க. ஆமாம்,
அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போதே முழுங்கிடுவான் அவங்கள. அப்போ அந்த ராஜா என்ன செஞ்சான், இவனை அனுப்புனா தான்டா கரெக்டாக இருக்கணும். அவன் நேராக வந்த உடனே ராஜாட்டே பேசலை. யார்கிட்ட பேசுகிறான்? மக்கள்கிட்ட பேசுகிறான். இங்கே பாரு, அவன் உங்களை ஏமாத்திடுவாயா, ஜாக்கிரதையாரு. அவன் பின்னாடி போனீங்க, உங்களுக்கு அழிவு தான் முக்கியம். இப்படியே பேசி ஜனங்களை கலைக்கிறான். எசேக்கியா பதறான், ஆண்டவரே ஆண்டவரே என்றான். அவர் கேட்குறாரு, அமைதியாரு, கேட்டுக்கிட்டே இருக்கேன்னாரு. அமைதியாரு, ரப்சாக்கே பேசுகிறதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சாப்டரில் தான் அவர் சொல்கிறாரு, என் வைராக்கியம் அதை செய்யும். எப்போ அந்த வைராக்கியம் வந்துச்சான் வாசிங்க, அது எங்கே இருக்கு, என்ன எங்கே இருக்குமா? 2 ராஜாக்கள் வாசிப்போம், 26. 2 ராஜாக்கள் 18-26 வாசிங்க. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அவ்வளவு தெளிவா வந்து நிக்கிறான் பாருங்க. அவன் வந்து நின்று ஜனங்களை பார்த்து யூதர்களுக்கு தெரிஞ்ச பாஷையில பேசுறான். இங்க பாரு, உங்க ராஜா இருக்கான்ல, அவன் நல்லவன் கிடையாது. உங்க லீடர்லாம் நல்லவன் கிடையாது. உங்களை கூப்பிட்டு நாய் குளிப்பாட்ட தான் வச்சிருப்பான். உங்களை வந்து வீணாக்கிடுவான். உங்களை வந்து அடிமையாக வச்சிருக்கிறான். உங்களை காப்பாற்ற நாங்கள் வந்திருக்கிறோம்னு யூத பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இந்த நகரத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. நாங்கள் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா, இதையும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னப்போ வேகமாக இவங்க ஆளுங்க சொல்கிறாங்க, ஹலோ ஹலோ, உங்கள் பாஷை சிறிய பாஷை தானே, அதிலே பேசுங்க, எங்களுக்கு தெரியும்ன்றான். உங்கள்கிட்ட பேசுகிற கடவுள் தான். யூத பாஷையில் பேசுனா மக்களுக்கு தெரிஞ்சிடும். மக்கள்கிட்ட அப்படி பேசுகிறான்னா பேசாதன்னு சொன்னால் அவன் நேராக ஃபோன் அங்கே தான் போடுறான். கிரிங் கிரிங் நேராக ஜனங்களை தான் கலைக்கிறதுலே நோக்கமாக இருக்கிறான். எங்கள்கிட்ட பேசுகிறான்னா உங்கள்கிட்ட பேச மாட்டோம்ல, நாங்கள் யார்கிட்ட தான் பேசுவோம்? ஜனங்கள்கிட்ட பேசுவோம். அவன் பேசுகிறான் பாருங்க, அவன் என்னெல்லாம் பேசுகிறான். 29 வாசிப்போம். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்க மாட்டான். நம்பர் 1, லீடர்ஷிப் மேல இருக்க மரியாதையும் நம்பிக்கையும் உடைத்தான். அவனை நம்பாத, இஸ் வெரி டேஞ்சர். அடுத்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமா தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அவன் இப்படித்தான் சொல்லுவான், கர்த்தர் சொல்லிட்டாருன்னுவான். ஜெபிச்சேன் நேத்து தரிசனத்துல சொன்னாருன்னுவான். படு மோசமானவனை நம்பாத. எப்படி பேசுறான் பாருங்க. சரியான வில்லன் சார். ஆனா வில்லாதி வில்லன் ஒருத்தர் இருக்காருன்றதை மறந்துட்டான். எப்படி பேசிருக்கான் பாருங்க. எசேக்கியா உங்களை நம்ப பண்ணுவான், அவன் கன்வின்ஸ் பண்ணுவான், உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவான். கேட்காத என்று சொல்லி அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தான். எதிரிகள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களிடத்திலே அவநம்பிக்கை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களும் அப்படியே யோசிக்கிற லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கும்போது எசேக்கியா அங்கு பதறி கொண்டிருக்கிறான், தேவ சமூகத்தில் இருக்கிறான். இது எல்லா இடத்திலும் இவர்களுக்கு தெரியாத 3வது நபர் ஒருவர் இறங்கி இருக்கிறார். அவர் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். எங்கெல்லாம் ஒரு ஜனங்களை பிள்ளைய தகப்பன் பேச்சை கேட்க விடாம, தம்பி அண்ணன் பேச்சை கேட்க விடாம, மனைவிய கணவன் பேச்சை கேட்க விடாம ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களுக்கு போதிப்பார் என்றால் அதற்கு பின்பாக அசிரிய ராஜாவின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் குடும்பத்தை உடைக்க பார்க்கிறார்கள், அவர்கள் ஊழியத்தை உடைக்க பார்க்கிறார்கள், அவர்கள் சமாதானத்தை உடைக்க பார்க்கிறார்கள். Behind those persons there is some evil spirit. ஆனா தேவன் அதை என்ன செய்யறாரா, வாட்ச் பண்றார். திரும்ப திரும்ப என்ன சொல்றான் 32ஆம் வசனத்துல பாருங்க. அவன் சொல்ல கேட்காத, அவன் சொல்ல கேட்காத, ராஜா பேச்ச கேட்காத, ராஜா பேச்ச கேட்காத, அவங்களை ஏமாத்திடுவான். நான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்பதான் எசேக்கியா ராஜா ஜோம் பண்றான். 19:3 வாசிப்போம். உங்களுக்கு எதிராக கூட அநேக பல சதி திட்டங்களை தீட்டி
பலவிதமான அங்கே பாருங்க, வாழ்க்கையும் வசனமும் ஒரே ட்ராக்ல போகணும் இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், அவர் எங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். இல்லை அவர் வாழ்க்கையிலேருந்து பேசுகிறார். ஆமாம், அவர் வாழ்க்கையிலேருந்து பேசுனாலே சிறப்பான செய்தி என்பது வாழ்க்கையோடு இணைந்து வர வேண்டும். அப்போ தான் அங்கே ஜீவன் இருக்கும். ஆமாம், ஏதோ வந்து தானியேல் சாப்பிட்டாரு, தானியேல் மேலே போனார், நீ கீழே தானே இருக்க. தானியேல் மேலே போகட்டும், தாவீது மேலே போகட்டும், நீ கீழே தாழ்றா இருக்க. யாரையோ பேசுறதுக்கு நம்ம இங்கே அழைக்கப்படலை. இந்த பைபிளில் நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்குது அதை பார்ப்பதற்கும் அதை பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. அதை பேசுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை குறித்து புத்தகஸ்தூரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான். புத்தகஸ்தூரில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய எதிரிகள் உன்னை குறித்து தீர்ப்பானதை பேசினதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எதிரிகள் உங்களை குறித்து பேசினதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகையால் தான் இந்த அளவிற்கு உங்களை உயர்த்தி இருக்கிறார். இன்னும் உங்களை உயர்த்துவார், இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை பொய் என்று நிரூபிக்கத்தக்கதாய் தேவன் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வைராக்கியம்னா ஒன்றும் கிடையாது. ஏன் வைராக்கியம்? ஆமா, பழைய ஏற்பாட்டில் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருக்காய் வெகு வைராக்கியமாக இருந்தேன்னா. ஆனா அவன் வைராக்கியம்லாம் என்ன ஆயிடுச்சு? வெட்டியா போயிடுச்சு. மீசையை கர்த்தருக்காக எடுத்தவங்க பின்மாறினோன்னே தேவர் மகன் மீசை மாதிரி வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னடாச்சும் உங்கள் வைராக்கியம்னா. ஆமாம், நாங்கள் அந்த சபையை விட்டு வந்துட்டு அதுக்கான இவ்வளோ பெரிய மெசேஜ், இவ்வளோ என்ன கறிக்கடை வைக்க போகிறீங்கடா. கோபம் ஆகிட்டோம் நாங்கள். கோபம் ஆகிட்டா இவ்வளோ பெரிய மீசை வைப்பீங்களா? அங்கேருந்து நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். அதுதான் பாருங்கள், இன்பேலன்ஸ், அதாவது எமோஷ்னலி இன்பேலன்ஸ்டு. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதை எடுத்துகிட்டு சாதாரண மீசை, அப்புறமேட்டு மீசை இல்லாமல். இன்னும் வேறு படம் ஷூட்டிங் போகிறீங்களா? இல்லை, வேறு சபைக்கு போயிட்டுருக்குறோம். சபைக்கு போகப்போ காஸ்டியூம் மாறிக்கிட்டே இருக்கு. மனுஷனோட வைராக்கியம் இவ்வளவுதான். ஆனால் தேவனுடைய வைராக்கியம் மாறாது. அவர் குறி வச்சுட்டாருன்னா பைபிள் சொல்லுது, நான் ஒன்றை செய்யும்படி என் கையை நீட்டி இருக்கும்போது என்னை திசை திருப்புகிறவன் யார்? கையை தட்டு. ஜஸ்டினுடைய வாழ்க்கையிலே ஜஸ்டின் எதிரிகள் பேசினதை கேட்டுவிட்டு அவர்களுக்கு முன்பாக அந்த வார்த்தைகளை அவன் திரும்ப வாங்குற வரைக்கும் இவனை உயர்த்துவேன் என்கிற தேவன் திட்டமிட்டு விட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி திட்டமிட்டு விட்டால், பரலோகத்தில் அந்த காயின் அந்த வேலை மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது கபிரியல் வந்து, ஐயா சவுத் ஆப்பிரிக்காவில் கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் இப்போ இவன் வாழ்க்கையில் முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதை முடிச்சுட்டு தான் எடுத்தேன். வீடியோ கேம் விளையாண்டுருக்கீங்களா? டெம்பிள் ரன் இருக்குது பார்த்தீங்களா? டெம்பிள் ரன் அப்படியே அதில் ஓடுவாங்க சேர்ந்து இவங்களும் சிலர். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது யாராச்சும் என்ன சொல்லுங்க, யாருக்கிட்ட வராத. ஆமாம், தவிட்டு இருக்கான், சக்கு சக்கு சக்கு. அப்படி தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவனை உயர்த்து, ஜஸ்டினை உயர்த்து உயர்த்து உயர்த்து. ஐயா சவுத் ஆப்பிரிக்கா பெசாமரே, ஐயா நார்த் ஆப்பிரிக்கா பெசாமரே, ஐயா தட்டு. ஆமென். நான் கேட்குறேன், டெம்பிள் ரன்ல ஒருத்தன் ஓடுறான், இல்லை வந்து ஒரு கேமில் வந்து வீடியோ கேமில் வந்து ஒருத்தன் ஓடுறான், அவன் கடைசியாக போய் சேரணும். அவனை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவனை கரெக்டாக ஓட வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சக்கு 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 தவி வந்து கடைசி வந்து டகா ஜெயிச்சிட்டான். அவன் வந்து இன்னும் சேர்ந்துட்டான். இப்போ ஜெயிச்சது அவனா நீங்களா? அப்படியே விட்டு போயிரு. ஆமென். கேம்ல அவன் ஜெயிச்சிட்டான்னா, அவன் ஜெயிக்கல சார், பின்னாடி விளையாண்ட நான் ஜெயிச்சேன். அப்படியே ஊழியக்காரனை தேவன் உயர்த்துவார் என்றால் அவன் ஜெயிக்கல, அவனுக்கு முன்னாடி தேவன் ஜெயித்தார். உன் வாழ்க்கையில உன் சத்துருக்கள் உன்னை மட்டமாய் பேசும்போது, அற்பமாய் பேசும்போது அதை கேட்ட தேவன், நீ கேட்டா வருத்தப்பட்டுருவன்னு உன் காதுக்கு அதை கொண்டு வராம அவர் மட்டும் மனசுக்குள்ள வச்சிருந்து, என் பிள்ளை கேட்டா உடஞ்சிருவான்னு சொல்லி சொல்லாம இருந்து, ஆனால் அவர் அதை மனதிலே வைத்திருந்து, கையை தட்டுங்க, கத்துவாராம். எப்படின்னா வைராக்கியத்துல பைபிள் சொல்லுது, யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொள்வேன். நான் வைராக்கியம் கொண்டுட்டேன்னா பிள்ளை பெறுகிறவள் அலறுகிறது போல அலறுவேன். இதெல்லாம் ஒரு கேரக்டர். ரசிங்க. எனக்கு இவ்வளவு கோபுறீங்களா? யுத்த வீரன்ட்ட போய் அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கும்போது விட்டுங்க, பாவங்க.
உங்கள் நண்பரோட போயிட்டுருக்கீங்க, நண்பர் அந்த ரூட்டில் வரும்போது அவனை அடித்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சாக அடிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ அப்படியே ஒளிஞ்சிருக்கிறீங்க, அடுத்து நீங்கள் பூந்து அடிக்க போகிறீங்க, மன்னிச்சிருவோம் அப்படின்னு போவீங்களா? யுத்தத்துக்கு வந்திருக்கிறீங்க, இங்கே வேறு கதைக்கெலாம் இடமே, மனசில் முடிவு எடுக்கிறீங்க. என் கூட இருந்த என் நண்பனை கொலை செய்த அவனை இந்த எதிரிகளை அழிக்காமல் விடக்கூடாது. யுத்த வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து தம்பி நீ யார், நீ ஒதுங்கிக்க, அப்படிலாம் கிடையாது. முன்னாடி வர அம்பிட்டு பேருக்கும் சிக்கல். அதனால தான் சொன்னான் மோசே, கர்த்தர் யுத்த வீரன் ஆயிட்டாரு, தயவுசெய்து அந்த எதிரிகள் பாளையத்தை விட்டு மற்றவெல்லாம் ஒதுங்கிக்க. ஏன்னா அவர் இறங்கிட்டாருன்னா எவன் எதிர்த்து வரான்னு தெரியாது. ஒதுங்கிக்கான புத்திசாலிலாம் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவர் இறங்கிட்டார்னா தவிடுபொடி ஆகிடுவார். தேவன் அழிக்கிறவரா? புதிய ஏற்பாட்டில் வந்து சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டாரே, அவர் அழிக்கிறவர் அல்ல. ஆனால் அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார்? அங்கே ஒரே நேரத்தில் அவனை கொன்றுறாரு, இங்கே அவனை உயிரோட வச்சே கொள்றாரு. எப்படி கொள்றாரு? அவன் கண்ணு முன்னாடி உங்களை உயர்த்தி உயர்த்தி அவர் தண்டனை கொடுத்தா கூட அதில் நல்லவர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒருத்தரை கூட்டு போய் வா உனக்கு ஒரு சட்டம் வாங்கி தரேன், வா உனக்கு ஒரு சட்டம் வாங்கி தரேன்னு கூட்டு போகிறீங்க. கூட்டு போனோன்னு இவன் அவனை பார்த்து இவன் கூடயா நான் வர அப்படின்ட்டான்னா இவன்கிட்ட கொடுத்த சட்டையை பிடுங்க மாட்டார். ஏன்னா அவர் நல்லவர், எல்லா ஆக்ட்லேயும் அவர் நல்லவராக தான் இருக்கணும். டக்குன்னு என்ன சரி இன்னொரு சட்டை எடுத்து ஒன்று கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே இந்த இன்னொரு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இவனுக்கு தண்டனை. அந்த தண்டனையில் கூட ஒரு நல்லவராக தான் இருக்கார் பாருங்க. உன்னை வந்து என்னங்க வந்து உனக்கு இப்போ அப்போ நீங்கள் அவனுக்கு 2 கொடுக்குறீங்க, உனக்கு 1 தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன், 1 கொடுத்துட்டேன்ல, நான் நல்லவர் தானே? ஆமாம். உனக்கு 2 கொடுத்து நல்லவர் தானே? ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் எதிரியும் போட்டு தக்கிட்டேனா? நல்லவர் தானே? நல்லவர். எந்த டைமென்ஷனில் பார்த்தாலும் ஒரு ஒளி மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, அவர் நல்லவர். அப்ப சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் கொள்றாராம். எத்தனை வசனம் அவர் வைராக்கியம் பேசுறாரு பாருங்க. ஏசாயா 42:13 இருக்கு பாருங்க. அந்த வசனம் வாசிங்க சீக்கிரம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். முழங்கி கர்ச்சித்து மேற்கொள்வாராம். அப்படித்தான் இந்த ரப்சாக்கே பேசினதை கேட்டு அப்படியே வந்து எசேக்கியா வந்து என்ன செய்யறான்? அழுகிறார். ஆண்டவரே, வாசிங்க 19ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அவர் பண்ற ஜெபத்தை கேட்போம். 2 ராஜாக்கள் 19. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பார்த்தீங்களா? தூஷணம். எல்லாம் சொல்லுங்க. உங்களை எத்தனை பேர் தூஷிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கை தூக்குங்க. உங்களுக்கு முன்னாடி தூஷிக்கிறது இல்லை, உங்க காதுக்கு கேட்காம உங்களை தூஷிக்கிறது, உங்களை குறித்து மட்டமாய் பேசுவது, உங்களை குறித்து அருவருப்பாய் பேசுவது. கேட்டுக்கிட்டே இருப்பார். அவன் பேச 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 உங்களுக்கு உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கிறாராம் அந்த வசனம். இவன் ரப்சாக்கே பேசுகிறான், அவன்லாம் வேஸ்ட்டு, வீணானவன், அவன் வந்து மகா மோசமானவன் பேசினப்ப கர்த்தர் அதை கேட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டில் பேசுகிறாரு. எரேமியா 48:27 வாசிங்க. 48:27. ஆமே. இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ? அந்த வாசிமா தேவசி தான். அவனை வெறிக்கொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். இங்க பாருங்க, மோவாப் இஸ்ரவேலை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுறானா. கர்த்தர் சொல்றாரு, அதை கவனிச்சு கேட்கிறாரு. பைபிள் சொல்லுது பாருங்க, மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரள்வானவன், பரியாசத்துக்கு இடமாவன். அவனை பத்தி பேசுறாரு. மோவாப் என் பிள்ளைய பத்தி பேசுறான்ல, அவனுக்கு என்ன நடக்கும்னு பேசிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஏண்டா அவனுக்கு தண்டனை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. எப்படி? நல்லா கவனிங்க. மோவாப் என்ப எதிரி இஸ்ரவேல் என்ற தேவனுடைய பிள்ளைய பயங்கரமா பரியாசம் பண்ணான். கர்த்தர் கடைசியில் இவன் எவ்வளவு பரியாசம் பண்ணானோ அதுக்கேற்ற மாதிரி அவனை பரியாசத்துக்கு இடமாக்கி விட்டார். பரியாசத்துக்கு இடமாக்கிட்டார். சொல்ற, நீ வாந்தி பண்ணுவடா, அந்த வாந்தியில் நீ பொருள்வடா, எல்லாரும் ஒன்ன கேள்வி பண்ணுவாங்கடா அப்படின்னு அவனை திட்டிட்டு
கடைசியாக வரும் பாருங்க சண்டையில் அந்த அடி மனசில் இருக்கிறது. ஏண்டா இப்படியா சொன்ன நீ? அங்கே வராரு. அவ்வளவு அவனை தண்டனை அவன்கிட்ட பேசிட்டு அடுத்த வசனத்தில் பேசுகிறார், இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தான் அல்லவா, அவன் திருடனுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானா. ஏண்டா ஏதோ திருட்டு பயலை பிடிக்கிற மாதிரி அவனை பிடிச்ச, திருட்டு பயலை பற்றி பேசுகிற மாதிரி பேசுன, அவன்லாம் உனக்கு அவ்வளவு கேலி ஆயிட்டானா. அவனை பற்றி நீ பேசுகிறப்பெல்லாம் உன் தலையை அப்படி அப்படி துளுக்குனா வைக்கிறேன்டா உனக்கு அப்படி கொடுத்தாரு. இது அவரோட வைராக்கியம் சார். உங்கள் எதிரிகள் பேசுனது எப்படி கேட்டிருக்காரு பாருங்க. அந்த பரியாசம் அவருக்குள்ளே எவ்வளவு வெறியாக இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, அவன் திருடனுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானா. இந்த இடத்துல சொல்கிறாரு, எசேக்கியா கெட்டவன் 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 சொன்ன உடனே என்னென்னமோ சொல்கிறான். கர்த்தர் அப்படியே இறங்கி வந்து ரப்சாக்கை பார்த்து சொன்னார், எசேக்கியா கெட்டவன் கெட்டவன் தான் நான் சொன்னேன், நான் இந்த நகரத்தை காப்பாற்ற தான் போகிறேன், எசேக்கியாவுக்காகவே இல்லை, நீ நினைக்கிறீல்ல எனக்காக. இப்போ நான் உன்னை செய்ய போகிறேன். நீ எசேக்கியா பற்றி இவ்வளவு நேரம் பேசி அவன் பேரை கெடுத்தில. இது எப்படின்னா, கர்த்தர் என்று ஒன்று சொன்னார், ஒரு ஊழியக்காரனை தாக்கி ஒரு ஊழியத்தை காலி பண்ணுறது எப்படின்னா, சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்த பார்க்குற மாதிரி. என்ன சார் ஊழியக்காரன் சீப்பு தானே? ஆமாம், அவ்வளோதான். அவனை பற்றி பேச, அவனை வச்சு ஊழியமே இல்லை, இங்கே தேவனை வச்சு தான் ஊழியம் இருக்குது. ரப்சாக்கை 1.5 மணி நேரம் பேசி முடிக்கிறான். பேசி முடித்த உடனே சீப்பை தான் திருடி இருக்கன்றாரு. இல்லை இவனை காலி பண்ணால் நாட்டை பிடிச்சிடலாம். இல்லைடா, நாடு அவனுக்கு கீழே இல்லைடா, நாடு எனக்கு கீழே இருக்குடா. ஐயா தட்டுங்க சார். நான் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை காப்பாற்றுவேன். எசேக்கியாவுக்காக கிடையாது. நீ ஆளை விட்டுட்டு எவனையோ போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. இவன் இருக்கிற எனர்ஜி எல்லாம் காலி பண்ணி இவன் கெட்டவன் நிரூபிச்சவரை கர்த்தர் சொல்றார், அவன் கெட்டவன் நான் நல்லவர்ன்றார். இது எப்படி இருக்கு? நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்காக ஒன்று அவர் செஞ்சே தீருவார். நீங்கள் நல்லவரா கெட்டவரா அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் நல்லவர். பவுலை அடித்தாங்க, கொன்னாங்க, செத்துட்டான்னு தூக்கி எரிஞ்சு போட்டாங்க. 10 நிமிஷத்தில் பவுல் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு மண்ணை தட்டிட்டு எடுத்துக்காங்கப்பா நோட்ஸ் எடுங்கன்னா எல்லாம் கேட்குறாங்க, இவரை கொல்லலையா? இவர் எங்கே கொன்ன? இவர் ஜீவன் இவன்ட்டே இல்லையே. அவன் சொல்கிறான், சார் உங்களை கொல்லலையா? இல்லைப்பா, எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீ சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை அப்புறம் நிப்பாட்ட முடியும்? உயிர் அங்கே இருக்கு. நீ உன்னைக்கே கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா அங்கே போ. கையை தட்டுங்க, அது முடியாது.